மூன்று திருமேனிகளை பற்றி சொல்ல போறேன். அதில் முதல்ல எழுந்துருள பண்ணப்பட்ட திருமேனி தான் தமருகந்த திருமேனி. ராமானுஷருடைய அடியார்களான திருநாராயணபுரத்து பக்தர்கள் அவர்கள் திருமேனி எழுந்துருள பண்ணியிருக்கா. இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அதுவும் ராமானுஷர் ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்துருளி இருக்கிறது ஒரு மாதிரி, திருநாராயணபுரத்தில் எழுந்துருளிக்கிறது ஒரு மாதிரி. திருநாராயணபுரத்தில் இன்னும் நல்லா புஷ்டியாக இருப்பார். அவருடைய கண்ணனால் நல்லா பருத்து இருக்கும். திருதண்டத்தை பிடிச்சிருக்கிறது அவருடைய திருத்தோள்கள், அவருடைய திருக்கண் பார்வை. இதை சேவித்தா கண்கோடி தான் வேண்டும்னு சொல்லணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இளையவராட்டம், இன்னும் வயசானவராட்டம் இருப்பார். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் நல்ல யோகி, நல்ல சன்னியாசின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீபெரும்புதூருக்கு போனால் உலகமே இவர் தான் மோட்சம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். செல்லப்பிள்ளைக்கு ஏற்ற செல்ல அப்பா, அப்படித்தான் நம்ம திருநாராயணபுரத்தில் வச்சுக்கணும். அவர் செல்ல பிள்ளைன்னா அதுக்கு தகுந்த தாப்பனாராக எவர் இருக்க வேண்டாமா? அந்த பெருமை அத்தனையும் மினுமினுப்பத்தனையும் தன்னுடைய திருமேனியிலே தோற்றும்படிக்கு ஒரு விக்கிரகம் எழுந்துருள பண்ணப்பட்டது. அப்போது ஒரு சிந்தை செய்து தம் விக்கிரகத்திற்கு படியெடுத்தா போல்